செப்பனியா 3:20. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சரீரத்தை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் தந்த வாக்குத்தத்த வசனம் தான். கடந்த வாரத்திலையும் நம்ம சீனியர் பாஸ்டர் குறித்து அவரோட வார்த்தையை பகிர்ந்திருப்பாங்க. நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். ஆண்டவர் வேதத்துல நிறைய மனிதர்களை கீர்த்தி புகழ்ச்சியுமா வச்சிருக்காரு. அதுல நம்ம பார்த்துட்டு இருக்க மனிதர் வந்து பாத்தீங்கன்னா யோசுவா. யோசுவா 6:27 வாசிங்க. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவா கூட இருந்தார், அவரோட கீர்த்தி தேசம் எங்க பரவுச்சு. எங்க பரவுச்சோம்? தேசம் எங்க பரவுச்சோம். ஃபர்ஸ்ட் இந்த வசனத்தோட ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் இருந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா கீர்த்தி தேசம் எங்க பரவிச்சு. ஏன் தேசம் எங்க பரவிச்சு? அதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஓடி வாசிங்க. கர்த்தர் யோசுவாவோடு யோசுவா கூட இருந்தார். யோசுவாவோடு கூட இருந்தார். வேத வசனங்கள்ல செகண்ட் பார்ட்ல ஆசீர்வாதம் இருக்கும் எப்பயுமே. ஆனா முதல் வசனம் தான் அந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைச்சதுன்னு. ஹல்லேலூயா. ஆண்டவர் யோசுவா கூட இருந்தனால யோசுவாவோட கீர்த்தி தேசம் எங்கும் பரவிச்சு. புகழ் நமக்கு ஒரு பக்கத்து வீட்டு நம்ம வீட்டில் நம்ம நல்ல பையன் சொல்லிட்டாவே நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா யோசுவா பார்த்தீங்கன்னா தேசம் எங்க பரவிச்சு. காரணம் ஆண்டவர் அவர் கூட இருந்தார். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார், வாக்குத்தத்தம் கொடுத்துருவார். வாக்குத்தத்தம் கொடுத்துருவார் அப்படின்னா உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சி போய் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும், உன்னை பெருகவே பெருகும். அது மாதிரி இந்த மாசம் கீர்த்தி புகழ்ச்சிமாய் வைக்கும். எப்படி இருந்த ஆண்டவர் கீர்த்தி புகழ்ச்சிமாய் வைப்பார்? என்ன செஞ்ச ஆண்டவர் கீர்த்தி புகழ்ச்சிமாய் வைப்பார்? யோசுவா 1வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வாசிங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே ஆண்டவருக்கு வாக்கு தந்தார். அதாவது வாக்கை கன்ஃபார்ம் பண்றார். ஆபிரகாமுக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்லுவேன். அதை பார்த்தீங்கன்னா நீங்க கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உங்களுக்கு சொந்தமா இருக்கும். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ கிளம்பி போ, நீ கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் உங்களுக்கு சொந்தமா கொடுத்துருவேன். என்ன சொன்னாரு? கிளம்பி போ, நீங்க எல்லாம் கிளம்பி போங்க, நீங்க கால் மிதிக்கிற தேசம்லாம் சொந்தமா கொடுத்துருவேன். உங்களுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆண்டவர் எப்படின்னா ஒரு காரியத்தை சக்சஸ் ஆகணும் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் சக்சஸ் பண்ணணும். எப்பவுமே ஆண்டவர் வந்து ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் நமக்கு காமிக்க மாட்டார். அந்த ஆசீர்வாதத்துக்கு போற வழியையும் ஆண்டவர் நமக்கு காமிப்பார். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நமக்கு வந்து போற வழியை காமிப்பார் அப்படின்னா, ஏசாயா 9:6 வாசிங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? ஆலோசனை கர்த்தர். நமக்கு ஆலோசனை தருகின்ற தெய்வம். எப்பயுமே ஆண்டவரோட ஸ்பெஷாலிட்டி தான் ஒரு விஷயத்தை எப்படி சுதந்திரத்து கொள்ளணுங்கிற வழியை காட்டுறது, ஆலோசனை கொடுக்குறது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் என்னன்னா வார்த்தையை காமிச்சிடும். நமக்கு எந்த எண்டோ நம்மளோட ஆசீர்வாதம் எதுவோ அந்த ஆசீர்வாதம் நமக்கு சொல்லிடுவார்.
நீங்க எல்லாம் கிளம்பி போங்க, நீங்க கால் மிதிக்கிற தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமா கொடுத்துருவேன். ஸோ நம்மளோட டார்கெட்டை அவங்களுக்கு சொல்லிட்டாரு, நம்ம எங்க போறோம், நமக்கு என்ன கிடைக்க போறோம், ஆனா எப்படி போக போறோம் அந்த ஆலோசனையும் ஆண்டவர் கொடுப்பார். யோசுவா 6வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி அடுத்து அப்படியே 5 வரைக்கும் வாசிங்க. ஆண்டவர் இதே மாதிரிதான் எரிகோ பட்டணம் நம்ம எல்லாமே வேதத்துல படிச்சிருக்கோம். அந்த எரிகோ பட்டணத்தை பிடிக்கிறதுக்கும் ஆண்டவர் ஆலோசனை சொல்லுவார். எந்த காரியத்தை செய்யறதுக்கும் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். இங்க ஆலோசனை பார்த்தீங்கன்னா வித்தியாசமா தான். ஒரு சாதாரண ஒரு மனுஷன்கிட்ட போய் ஒரு இடத்தை பிடிக்கணும்னு ஆலோசனை கேட்டா அவர் என்ன சொல்லுவான், அங்க அத்தனை பேர் இருப்பாங்க, அவன் துப்பாக்கி வச்சிருப்பான், 50 துப்பாக்கி தான் எடுத்துட்டு போகணும், தோட்டா வச்சிருப்பான், அவனோட விலையுறந்த ஆயுதமா எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஆண்டவன் கொடுக்குற ஆலோசனை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எரிகோ கோட்டை 6 நாளைக்கு ஒரு தடவை சுத்துங்க. அப்படிதான் சார் பண்ணுறது, ஒரு தடவை சுத்துங்க. 7வது நாள் மட்டும் 7 தடவை சுத்துங்க. அப்படியா? அப்படி சுத்திட்டு கடைசியா ஆர்ப்பரிங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆர்ப்பரிங்கன்னு சொன்ன உடனே அந்த மதில் விழுந்து விடும் அப்படின்னு ஆலோசனை. இதுல 3 விஷயம் இருக்கு. ஆலோசனை கேட்கறது, ஆலோசனை செயல்படுத்துறது, அப்புறம் தான் ஆலோசனை ஜெயிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் அந்த ஆலோசனையை யோசுவாவுக்கு சொன்னார். அப்ப அந்த ஆலோசனையை யோசுவா கேட்டிருக்காரு. கேட்டனால அதுக்கடுத்த வசனங்கள்லாம் வாசிச்சீங்கன்னா யோசுவா போய் மக்களுக்கு அந்த ஆலோசனை சொல்லுவார். எப்படி அந்த கேட்டவர் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிச்சிருக்கணும். நான் முன்ன சொன்ன மாதிரி தான் எரிய போட்டு எப்படி வீழும், இப்ப கத்தனா வீழ்த்துமா அப்படின்னு ஒரு யோசனை. அந்த ஆலோசனை என்ன பண்ணாரு, அப்படியே வீழ்த்து. அது விசுவாசி. ஆபிரகாம் அதை விசுவாசித்தால் அவர்களுக்கு நீதியாக என்ன பண்றது படிச்சு யோசிச்சு பாருங்க. நம்ம குழந்தைகிட்ட ஒரு சின்ன காரியத்தை கொடுத்து இது மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசம் லூஸா அப்பான்னு கேட்க முடியாது. நம்ம லூசனமான காரியம் சொல்லி தரோம்னா ஆண்டவர் அப்படி சொல்லி தர மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அந்த ஆலோசனைக்கு அப்படியே அவரு கீழ்படுத்தினால்தான் அதை போய் மக்களுக்கு சொல்லிட்டு அதை அடுத்து அவங்க செயல்படுத்தும். ஆலோசனை கேட்டாங்க, கீழ்படுத்தாங்க, அடுத்த செயல்படுத்தும். அதே மாதிரி போய் அதுக்கடுத்து வசனங்களை வாசிச்சு வந்தோம்னா அவங்க அதே மாதிரி ஏறி போய் சுற்றுவாங்க, ஆர்ப்பரிப்பாங்க. ஆர்ப்பரிச்சோன்னு என்ன நடக்கும் அப்படின்னா யோசுவா 6வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. சொன்ன மாதிரியே ஆர்ப்பரிச்சாங்க. அவங்க பாருங்க, எந்த இடத்துலையுமே
அந்த நம்புறதை விடவே இல்லை. ஆர்ப்பரிச்சோன்னு இடிஞ்சு நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காற்றுல ஒரு போர்டு விழுக போதுன்னு வச்சுக்கோங்க, வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த போர்டு எப்போ விழுகுதோ ஒன்று தாண்டி போவோம், இல்லை பிடிப்போம். பைக்கே இப்போ காற்று எடுக்கும்போது எப்போயாவது விழுகும் போது டக்கு போய் பிடிப்போம், பார்த்துட்டே இருப்போம். அதே மாதிரி ஜனங்கள் ஆர்ப்பரிக்கும் போதும் அதே விசுவாசம், ஆர்ப்பரிச்சு முடிஞ்சோம் கண்டிப்பாக இது விழுகுடா நம்ம உள்ளே போயிடும்டா அப்படின்னு கடைசி வரைக்கும் விசுவாசமா இருந்து ஆர்ப்பரிச்சு உள்ள ஏறி போய் எல்லாத்தையும் அவனுக்கு பிடிச்ச பட்டத்தை சுதந்திரத்துக்கு கொள்வார். ஆண்டவர் தர ஆலோசனை இப்படித்தாங்க இருக்கும், கரெக்டா இருக்கும். நம்ம சுயத்துல சில விஷயங்களை பல விஷயங்களை ஆண்டோட ஆலோசனை விட்டு விளைவிக்கு நம்ம சுய ஆலோசனையே செய்வோம். நல்லது மாதிரியே தெரியும், நல்லது மாதிரியே தெரியணும். எந்த காரியத்திலையும் ஆண்டோட ஆலோசனையை ஃபாலோ பண்றோமா, அதை நம்ம கரெக்டா நடந்து போறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆண்டோட ஆலோசனை போது எப்படி கேட்குது? வேதத்தை வாசிச்சாதான் ஆண்டோட ஆலோசனை. நீங்க உங்களோட கடந்த வந்த பாதையில திரும்பி பாருங்க, ஆண்டோட ஆலோசனைப்படி செஞ்ச காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஜெபிக்கும் போது சொல்லுவோம், கர்த்தர் நன்மை செய்கிறவர் சுற்றி திரிகிறார். அவர் நன்மை செய்ய பிரியப்படுறார். அவர் ஆலோசனைக்கு கீழ்படியும் போது அவர் நமக்கு எல்லாமே மேப் போட்டு கொடுத்தாரு. உனக்கு இதுதான் ஆசீர்வாதம், நீ இந்த வழியா போ. இன்னொரு தேவனை யோசேப்பு ஒருத்தர் இருப்பார் வேதத்தில். ஆண்டவர் அவருக்கு போட்டு கொடுத்த மேப்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அவர் கொடுத்த ஆலோசனை வேறமா இருக்கும். யோசேப்பை நீங்க எல்லாருமே இது மாதிரி பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கே தெரியும். அவரை குடியில போட்டது, அவரை கொண்டு போய் போதிபார்கள் எடுத்தது, ஜெயிலுக்கு போனது, எகிப்துக்கு போனது, எகிப்தில் போனதையும் துணை முதல்வர் ஆன வரைக்கும் உங்களுக்கு தெரியும். அது முதல்வர், 2ஆம் நிலை முதல்வர் ஆன வரைக்கும் தெரியும். ஆனதுக்கப்புறம் அண்ணன் தம்பிலாம் வந்துட்டு போவாங்க. எல்லாரும் சாப்பாடு இல்லை அப்படின்னு சாப்பாடு வாங்கிட்டு போவாங்க. யோசேப்பு இளைஞராக தான் இருப்பார். முன்னையாவது பரவாயில்ல, அடிமையா இருந்தாரு, அவர்கிட்ட எதுவும் இருந்திருக்காரு. இப்போ ராஜாவுக்கு அடுத்த நிலைமை இருக்காரு. அவர் நினைச்சிருந்தா ஒரு கழுதையோ குதிரையோ எடுத்துட்டு அவங்க அப்பா போய் பார்த்துருக்க முடியாது. அவர் வசதியா இருந்தார், அவர் நினைச்சுதான் போயிருந்துருக்கலாம். இல்ல அவர் குடியில போட்டாங்க, போத்துப்பாட்டு வச்சாங்க, அப்பயும் இளைஞர் தான் இருந்திருப்பாரு. நடந்தே தான் வந்துருக்கலாம். வந்தாரா? இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் ஆண்டோட ஆலோசனை என்னவோ அந்த ஆலோசனை கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். நம்மள இருந்தா என்ன பண்ணுவோம்? ஐயோ அடிக்காங்க வீட்டுக்கு ஓடிடுவோம். இது ஆண்டோர் சுத்த மாதிரி தெரியல, ஆண்டோர் ஆலோசனை மாதிரி தெரியல, ஓடிடுவோம். எது ஆண்டோட ஆலோசனை இல்லைன்னு தெரியணுமாவே ஆண்டோருடைய. அதனாலதான் ஆண்டோட ஆலோசனையை கேட்டு இருந்தனாலதான் யோசுவா கூடவே ஆண்டவர் இருந்தார். நம்மளை ஆண்டவர் விட்டு நிறைய காரியங்கள் புரியும். அவரோட ஆலோசனை நல்லா ஒரு ஆண்டோட பாட்டோ பிரசங்கமோ கேட்டுருக்கேன். திடீர்னு எங்கிட்ட ஒரு பக்கம் சினிமா பாட்டு அப்படியே டைவர்ட் ஆகும். காரணம் என்ன? ஆண்டோட ஆலோசனை விட்டு வேலை. அவர் சொல்லிட்டு இருப்பார், ஆலோசனை சொல்லிட்டு இருப்பார். பாடல் நம்ம எதுக்கு பாட்டு கேட்கறோம், எதுக்கு வார்த்தை கேட்கணும்? ஆண்டவர் மட்டும் தான் பேசுவார், நம்ம கற்றுக் கொடுப்பார். அதுக்காக தான் பாட்டு எல்லாமே கேட்கணும். அப்படி ஆண்டவர் ஆலோசனை பண்ணிட்டு இருப்பார். இப்போ நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, பேசிட்டு போய் அந்த பக்கம் எதிர்த்து போயிட்டு சொல்லி யோசிப்பீங்க. பேசிக்கிட்டு இருந்தால் எதிர்த்து போகிறாரு அப்படின்னு யோசிக்க முடியுங்களா? அப்புறம் ஆண்டவர் எவ்வளோ வருத்தம். முதல் வழி இப்படிதான். இப்படிதான் முதல் ஸ்டார்டிங்ல நம்மளோட ஆண்டவரோட ஆலோசனை விட்டு. ரெண்டாவது, எந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம தான் பிளான் பண்ணுவோம். இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு முன்னாடி பாஸ்ட் ஆர்டர் கொடுத்த பிளான் தான். டைல்ஸு, பில்டிங்கு எல்லாமே கலர் முதல்ல அழகா இருக்கு. கலையிலையா பார்க்கும் போதே அழகா இருக்கும். கலர் முதல்ல அது ஆர்டர் கொடுத்த ஆலோசனை. அவரோட ஆலோசனை அவர் திட்டத்தின்படி செய்கிற ஒவ்வொரு காரியமுமே நமக்கு எப்படி தான் அமையும்? வெற்றியாக தான் அமையும். அவர் ரூட் மேப்பை போட்டு கொடுத்துட்றாரு.
ஆனா அந்த ரூட் மேப்ல போவதற்கு தயங்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் தயங்கக்கூடாது. வேதத்துல சங்கீதம் எடுக்க வேண்டாம். சங்கீதம், யோபு, இதெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்கு ஆண்டோட ஆலோசனை குறித்து. ஆண்டவர் சொன்ன ஆலோசனை எப்படி இருக்கும் அப்படின்னா, சங்கீதம் 32:8 வாசிங்க. உண்மையிலே என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி வாசிங்கன்னா, நான் போதித்து ஆண்டவர் சொல்லி தருவார். ஆண்டவர் சொல்லி தரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லணும், நம்ம என்ன பண்ணணும்? யாராவது ஒருத்தர் நமக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்லணும், என்ன பண்ணணும்? முதல்ல உட்காந்து கேட்கணும். என்ன பண்ணணும்? உட்காந்து கேட்கறதுக்கு நம்ம நேரம். ஆல்வேஸ் வி ஆர் பிஸி, எப்பொழுதுமே பிஸி தான். ஒன்று சீரியல்ல பிஸி, இல்லைன்னா சினிமாவில் பிஸி. ஆண்டோட ஆலோசனை கேட்கறதுக்கு முதல் உட்காரணும். உட்கார்ந்தாதான் ஆண்டவர் பேசுறதை கேட்கணும். நீ ஓடிட்டே இருந்தா முதல் உட்காரணும். பொறுமையா உட்கார்ந்து அடுத்து வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். இதுதாங்க முதல் பேசிக். ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவர் நம்மோட பேசணும். நான் பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் பைபிள் வாசிக்கணும், அதுதாங்க பேசிக். ஒரு சின்ன குழந்தை ஆனாவனா எழுதாம எம்பிபிஎஸ் போக முடியாது. ஆனாவனாவே நான் சும்மா எழுத மாட்டேன், ஏதோ எழுதுவீங்க. ஆனா எனக்கு 30 வயசாயிருச்சுங்க, எனக்கு 35 வயசாயிருச்சுங்க, இப்ப நான் ஆனாவனை தபத்துப்பாடுன்னு நினைச்சுக்கேன். யாராவது சேர்த்துக்காங்க, அப்படிதான் இருக்கணுமா? ஆண்டவர் ஆலோசனை சொல்லணும், கேட்கணும் அப்படின்னா வேதத்தை வாசிக்கணும். வேற எல்லாத்துக்கும் ஆண்டவர் இதுக்காக தான் 24 நேரம் கொடுத்தாரு. அந்த 24 மணி நேரத்துல நம்ம உபயோகப்படுத்துற நேரத்தெல்லாம் நீங்களே உங்களை சோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள். சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் சொல்றாங்க. சோதித்து பாருங்கள், எது நலமானது, நாம் செய்தது எது நலமானது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எடுத்திருப்பார். நீதிமான் நம்மளாம் எந்த இடத்துல பாருங்க. ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம குழந்தை எப்ப கீழ்ப்படி தெரியுங்களா? நம்ம சொல்றதை கேட்டாதான் கீழ்ப்படியும். நம்ம சொல்ற ஆலோசனை சரிப்பட்டாதான் கீழ்ப்படியும். ஆலோசனையே கேட்டாத எப்படி கீழ்ப்படியும்? நான் ஆண்டோட வார்த்தையை கீழ்ப்படுறேன், எப்ப கேட்டாதான் கீழ்ப்படியுது? உங்களை நீங்களே நிதானிச்சு பாருங்க. நம்ம எந்த இடத்துல ஆண்டோட வார்த்தை, ஆண்டோட ஆலோசனை அசட்டை பண்ணிட்டு தள்ளி நிற்கிறோம், நீங்க நிதானிச்சு பாருங்க. ஆண்டோட ஆலோசனை கேட்டிருந்தா தேவ மனிதர் எல்லாரும் ஆண்டோட ஆலோசனை கேட்ட எல்லாருமே அவங்களோட வளர்ச்சியை பாருங்களேன். ஆபிரகாம் எடுத்து பாருங்க, அவனோட ஆலோசனை கேட்டு எங்க இருந்திருப்பாரு அப்படின்னா விசுவாசத்தின் தந்தையா இருப்பார். யாக்கோபு கோத்திர தலைவனாக இருப்பார். யோசேப்பு, எங்க பவுல் ஒரு தேவ மனிதன் இருக்காரு, புதிய ஏற்பாடு சேர்த்துல பார்த்தீங்கன்னா அவர் கடந்து வந்த பாதைகள் நமக்கு ஆண்டோட ஆலோசனை தான். ஒவ்வொரு விஷயம் செய்யும் போது ஆண்டவர் சொல்லியிருப்பார், இப்படி போப்பா, இப்படி பாப்பா. ஒரு தடவை மத்தியோட ஒரு இவரோட போவார், ஒரு அவரோட போவார், இப்படியும் செய்ய. ஆண்டவர் எந்த ஆலோசனை பண்ணணும் அந்த ஆலோசனை போயிட்டே இருப்பார். அவர் சுயமா எந்த ஆலோசனையும் பண்ண மாட்டார். ஆண்டவர் என்ன சொல்றாரோ ஆண்டவர் எப்படி சொல்லுவார்? வேதத்தின் மூலமா சொல்லுவார். இல்லை நீங்க ஏதாவது பிரசங்கம் கேட்டீங்கன்னா சொல்லுவார். அது நல்லா பார்த்துக்கங்க, இந்த பிரசங்கம் கேட்கறது சபையில உள்ள பிரசங்கத்தை கேட்கும் போது நிறையா நம்ம போதில் நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க, அந்த வரை நல்லா கேளுங்க. சரிங்களா? ஆண்டோட ஆலோசனைக்கு கீழ்ப்படியும் போது மட்டும்தான் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும். அப்படி யோசுவா கூட இருந்தனாலதான் யோசுவாவோட கீர்த்தி எங்கெல்லாம் பரப்பிட்டான்? தேசம் எங்கும் பரப்பிட்டான்.
ஆண்டவர் வாக்கு பண்ணியிருப்பார். கடந்த வார்த்தை பார்த்துருக்கோம். மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோட இருப்பேன். ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்ற தெய்வம். ஆண்டவர் எப்ப எதை சொன்னாலும் செய்வார். அவர் சொன்ன நல்வார்த்தையில் ஒன்றாகிலும் தரையில் வீழ்ந்து போவதில்லை வேதவசனம் சொல்லுவார். ஆண்டவர் எதை சொன்னா கரெக்டாக தான் சொல்லுவார். நம்ம தான் அதை கரெக்டா கேட்டு ஃபாலோ பண்ணி நடந்துக்கணும். அதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சபையில் நடந்தது. ஒரு விசுவாசி எஸ்ஐ எக்ஸாம் எழுதியிருக்காரு. எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். இப்போ இல்லை, இது நடந்த ஒரு 15 வருடங்கள் இருக்கும். 15 வருஷத்துக்கு 20 வருஷம் பாஸ் பண்ணிட்டாரு. வேலை கிடைச்சிருச்சு. ட்ரைனிங் போனோம். ட்ரைனிங் ஆர்டர் வந்துருச்சு. ட்ரைனிங் ஆர்டர் வந்தப்ப அவருக்கு சென்னையில் இருக்க டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜில் லா படிக்கிறதுக்கு லாயர் படிக்கிறதுக்கு அவர் அது 2 இடத்துக்கு போய் பாசிட்டிவ் ஃபேமிலியை கொடுத்து பாசிட்டிவ் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க. என்ன கேட்டாரு? ஆலோசனை சொல்லுங்க. நம்ம கேட்போம், நம்மளும் கேட்போம். எப்போது விசுவாசிக்கணும். அதை எடுத்துகிட்டு போய் கேட்டாலும் பாஸ்டர் சொன்னாங்க, தம்பி நீ லா காலேஜ் படிக்கணும், நல்லா யோசிச்சு பாருங்க. வேலை கிடைச்சிருச்சு. ட்ரைனிங் முடிஞ்சு சம்பளம் 6 மாதமோ 1 வருஷமோ ட்ரைனிங் தெரியாது எனக்கு, சம்பளம் கொடுத்துருவாங்க. இவர் லா காலேஜ் படிக்க போகிறோம். 3 வருஷம் லா காலேஜ் படித்து அதுக்கப்புறம் தான் போய் ஒரு சீனியர் லாயர்கிட்ட அசிஸ்டன்ட் லாயராக சேர்ந்து அங்கே வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு அப்புறம் மெடிக்கல் செஞ்சு சம்பாதிச்சு வரதுக்குள்ள மனுஷனோட யோசனை என்னவா இருந்திருக்கும்? நீ படிச்சு முடிச்சு 3 வருஷம் 5 வருஷம் கழிச்சு வர்றதுக்கு 5 வருஷம் எஸ்ஏ இன்ஸ்பெக்டர் ஆகி நான் பெரிய ஆளாக நீ எங்கடா போற கொடுத்து சொன்னோன்னா அவர் இதெல்லாம் யோசிக்கல. நேரம் என்ன பண்ணாரு? லா காலேஜில் சேர்ந்தார். ஒருவேளை அவர் இன்ஸ்பெக்டர் ஆயிருந்தா கூட அவரோட லெவல் எவ்வளோ இருக்குன்னா, இப்போ அந்த 20 வருஷத்துல வேணா அதோட கொஞ்சம் மேலே இருக்கு. ஆனால் இன்னைக்கு அவர் ஹைகோர்ட்டில் ஒரு சீனியர் லாயராக இருக்கார். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவரோட ஆலோசனை. உலகபூர்வமாக பரவடி சொல்லுவாங்க, மூத்தோர் சொல்லும் முதுநிலை கனியும் முன்னே தெரியாதா, கசக்கும் பின்னே. ஆண்டோட வார்த்தை பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியும். இந்த வழி ரொம்ப கஷ்டமா தர மாதிரி இருக்கே, இதுலயா போறது அப்படின்னு. ஆனா ஆண்டவர் ஆலோசனை கொடுத்துட்டு இந்த கஷ்டத்துக்கு மத்தியில் அவங்களுக்குலாம் கூட்டிட்டு ஈஸியா போய் அங்கே சேர்த்துருவாங்க. அப்படிலாம் இல்லை, இது நல்லா இருக்கு, இது ஃப்ரீயா இருக்கு. அந்த 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 வழியை ஆண்டவர் ஆலோசனை கொடுத்துருக்காங்க. இந்த வழியை ஃப்ரீயா இருக்கு, பாதிலே முடியும். முடிட்டு அப்புறம் வந்து அழுதுருப்போம், ஆண்டவரே ஆண்டவரே இப்படி ஆகிப்போச்சா, ஆண்டவரே அப்படி ஆகிப்போச்சா. ஒரு விஷயத்துல அடிக்கடி நான் எங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஒன்றும் சொல்லியிருக்கோம். எங்கள் ஆஃபீஸில் என்கிட்ட கேட்பேன், ஏடா சக்ஸஸ் வந்து என்னடா பண்ணணும் மேலே கேட்க, என் ஆண்டவர் தான் செஞ்சிருப்பாங்க. தோல்வி வந்தால் தப்பு நான் தான் சொல்லுவேன். என் ஆண்டவர் எப்பவுமே தப்பு பண்ண மாட்டேன். அது எப்படி சொல்லுவேன்? ஆண்டவர் எனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து உருவாக்கியிருப்பார். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ அழகாக செஞ்சிருப்பார். நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்ட விஷயம் இருக்கு. நாசா அப்படின்னு ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையம். அந்த ஆராய்ச்சி மையத்தில் இருக்க ஆராய்ச்சியாளர்கள் சயின்டிஸ்ட்ல 98% பேர் அறிவியலாளர்கள் விஞ்ஞானி, கடவுளே நம்பாதவங்க தான் விஞ்ஞானியா இருப்பாங்க. அதில் 98% கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. அல்லேலூயா. ஏன்னா 98% கடவுள் நம்பிக்கை மாறினா அப்படின்னு கேட்டா, அவன் மேலத்தில் பார்த்து அப்படியா ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு மேல இருக்க பூமியை சுற்றி சூரியனை சுற்றி ஒவ்வொரு கோள்களும் அதை அச்சுல அவ்வளோ அழகா சுற்றி வருதான். ஒரு தானா இப்படி உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, உண்டாக்குனவர் கடவுள் அப்படின்னு விசுவாசிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அவ்வளோ அழகா ஆலோசனை சொல்லுவார், அவ்வளோ அழகா எல்லா காரியங்களையும் செய்வார். அவரோட ஆலோசனைக்கு கீழ்படுகிறவங்க மாத்திரம் தான் இருக்காங்க. ஆண்டவர் நம்ம உருவாகிறதுக்கு முன்னாடியே நமக்கு எல்லாத்தையும் உருவாக்கி வச்சார். எல்லா ரூட் மேப்பையும் உருவாக்கி வச்சார். உருவாக்கி வச்சு ஆலோசனை சொல்லுவார், நீ இந்த பாதையில் போகாத,
இந்த பாதையில போ. தப்பா ஒரு பாதையில போயிடும். அப்புறம் அங்கிருந்து நம்ம தட்டிட்டு அப்படி போகாத, வா இப்படி சுற்றி போ அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லி கூட்டு போயிட்டே இருப்பார். இப்போ நம்ம எந்த இடத்துல நிற்கிறோன்றது முக்கியம். ஆனால் போய் சேர வேண்டியதுக்கு எந்த வழியா போகணும் அப்படின்னா ஆணோட ஆலோசனை கேட்டால் தான் நம்மளால போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? நான் சொல்றது எத்தனை பேர் புரிஞ்சு?